ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்னு பேசலாம். ஐ நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இந்த அன்ன்ற வார்த்தையை அன் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வாண்ட் டு டாக் டு யூ பர்சனலி அப்படின்னு பேசலாம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ பர்சனலி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்கள் நம்பர் எங்கிட்ட இல்லை, உன்னோட நம்பர் எங்கிட்ட இல்லை, உங்கள் நம்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் ஹாவ் யுவர் நம்பர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஹாவ் யுவர் நம்பர். உங்கள் நம்பர் எங்கிட்ட இல்லை, உன் நம்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யார் கூடயாச்சும் போ, யார் கூடயாச்சும் போ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. கோ வித் சம் ஒன் அப்படின்னு பேசலாம். கோ வித் சம் ஒன். கோ வித் சம் ஒன் அப்படின்னா யார் கூடயாச்சும் போ. என்னோட டேட்டா முடிய போகுது அப்படின்னு பேசணும். என்னோட டேட்டா முடிய போகுது. எப்படிங்க பேசலாம்? மை டேட்டா இஸ் கோயிங் டு கெட் ஓவர் அப்படின்னு பேசலாம். மை டேட்டா இஸ் கோயிங் டு கெட் ஓவர் அப்படின்னா என்னோட டேட்டா முடிய போகுது. இதை எப்போ வாங்கினேன், இதை எப்பொழுது வாங்கினாய் அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். எப்படிங்க கேட்கலாம்? வென் டிட் யூ பை இட் அப்படின்னு கேட்கலாம். வென் டிட் யூ பை இட், இதை எப்போ வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். நான் அப்போ அவசரத்தில் இருந்தேன், நான் அப்போ அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னு பேசணும். நான் அப்பொழுது அவசரத்தில் இருந்தேன். ஐ வாஸ் இன் எ ஹரி தென் அப்படின்னு பேசலாம். இந்த இன் எ ஹரி அப்படிங்கிறத இன் அ ஹரி அப்படின்னு பேசுங்க. ஐ வாஸ் இன் அ ஹரி தென் அப்படின்னா நான் அப்போ அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட பொய் சொல்லாத, என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு பேசணும். டோன்ட் லை டு மீ அப்படின்னு பேசலாங்களா? சரி, டோன்ட் லை டு மீ. என்கிட்ட பொய் சொல்லாத, என்கிட்ட பொய் சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். அவன் டெய்லி ஒரு டிபி மாற்றுவான். ஐயோ, அவன் டெய்லி ஒரு டிபி மாற்றுவான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. அவன் டெய்லி ஒரு டிபி மாற்றுவான். ஹி சேஞ்சஸ் ஹிஸ் டிபி டெய்லி அப்படின்னு பேசலாம். ஹி சேஞ்சஸ் ஹிஸ் டிபி டெய்லி அப்படின்னா அவன் டெய்லி ஒரு டிபி மாற்றுவான் அப்படின்னு அர்த்தம். சரி, பொறுமையாகவே பண்ணு. இப்போ எதுக்கு அவசரப்படுற? பொறுமையாகவே பண்ணு, பொறுமையாகவே பண்ணு அப்படின்னு பேசணும். டூ இட் ஸ்லோலி அப்படின்னு பேசலாம். டூ இட் ஸ்லோலி, அது பொறுமையாகவே பண்ணு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் ஒத்துக்கலைங்க, நான் ஒத்துக்கலை. ஐ டென்ட் அக்ரி அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் அக்ரி, நான் ஒத்துக்கலை. வச்சுங்களா? சரி, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எல்லா இடங்களிலும் பார்த்து விட்டேன் அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஐ ஹாவ் லுக்ட் எவ்ரிவேர் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறேன் அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ ஹாவ் லுக்ட் எவ்ரிவேர், நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், என்னோட பர்ஸை காணும். நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், பர்ஸை காணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் லுக்ட் எவ்ரிவேர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, என்னோட பர்ஸை காணும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கெனாட் ஃபைண்ட் மை பர்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ கெனாட் ஃபைண்ட் மை பர்ஸ் அப்படின்னா என்னோட பர்ஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தானே அர்த்தம் வருது அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. நம்ம தமிழில் காணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அது இங்கிலீஷில் ஐ கெனாட் ஃபைண்ட் அப்படின்னு தான் பேசுவாங்க. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஐ ஹாவ் லுக்ட் எவ்ரிவேர் பட் ஐ கெனாட் ஃபைண்ட் மை பர்ஸ். நான் எல்லா இடங்களையும் பார்த்துட்டேன், ஆனால் என்னோட பர்ஸை காணும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு உறுதியாக தெரியும், எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு பேசணும். ஐ நோ ஃபார் ஷோர் அப்படின்னு பேசலாம். ஐ நோ ஃபார் ஷோர் அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் என்னத்துக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். வை ஷுட் ஐ ஸ்டே காம் அப்படின்னு பேசலாம். வை ஷுட் ஐ ஸ்டே காம், நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பொறுமையை இழந்துடாத அப்படின்னு பேசணும். பொறுமையை இழந்து விடாதே. டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்னு பேசலாம். டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்னா பொறுமையை இழந்துடாத அப்படின்னு அர்த்தம். சரி, யாருக்குமே நான் தேவையில்லை, நான் யாருக்குமே தேவையில்லை. நோபடி நீட்ஸ் மீ அப்படின்னு பேசலாம். நோபடி நீட்ஸ் மீ அப்படின்னா யாருக்குமே நான் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரரு, இவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரரு. ஹீ இஸ் மை நெய்பர், இவர் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்
அப்படின்னு அர்த்தங்களா? சரி, மீதி இருக்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு பேசணும். மீதி இருக்கிறத நீ பார்த்துக்கோ. யூ டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னு பேசலாம். யூ டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னா மீதி இருக்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.